எங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு டாக்டருமே எங்க விஜய் கிட்ட, "எங்க பாருங்க விஜய், எப்படி இருந்தாலும் உங்க காவேரிய அவங்க கூட்டிட்டு வந்திருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்குள்ள பொசசிவ்னஸ் வரதான் செய்யும். ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாருமே அந்த மாதிரி யோசிக்கிறது உண்டுதான்" அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜய்க்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க வெண்ணிலாவோட பிரச்சனையை கியூர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க உங்க வீட்டுல இருந்தா மட்டும்தான் கூடி சீக்கிரம் வேலை நடக்கும். இல்ல அப்படின்னா அது நீங்க தள்ளி போட்டுட்டே போற மாதிரி இருக்கு. அதனாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையை சொல்லப்போனா உங்களோட வாழ்க்கைய இந்த பொண்ணை நம்ம சரி பண்ணாமே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயுமே, "நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெளிவாவே புரியுது டாக்டர். பட் இருந்தாலும் எங்க வீட்டுல எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாருமே ரொம்ப பிரஷர் அதிகமா கொடுக்குறாங்க. சொல்லப்போனா வெண்ணிலா வீட்டுல இருக்கிறதுனால எங்க காவேரியோட மனநலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கு. சொல்லப்போனா அவ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. நான் அதை பாத்துட்டு இருக்கேன் கண்கூடா. இருந்தாலும் தாத்தா பாட்டியுமே ரொம்பவே இந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல டாக்டருமே, "எங்க பாருங்க விஜய், எல்லாமே நீங்க கன்வின்ஸ் பண்றதை பொறுத்துதான் இருக்கு. நீங்க வீட்டுல போய் பேசுங்க. ஒரு 2 வாரம் மட்டும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வாரத்துல இங்க வெண்ணிலாக்கு கியூர் ஆயிடும். அந்த 2 வாரம் வரைக்கும் நீங்க அந்த பிரச்சனையை சமாளிச்சா போதும். ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாமே சரியா போயிடும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயுமே, சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாரு. எப்பவும் போல எங்க வெண்ணிலாக்கு எல்லா செக்கப்பையும் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்க வெண்ணிலாவை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது இந்த பக்கம் காவேரியுமே பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் காவேரி பயங்கரமா சேட் ஆயிடுறாங்க. சொல்லப்போனா இந்த பக்கம் தாத்தா இவ்வளவு சொல்லியுமே தாத்தாவோட பேச்சை எதிர்த்து இந்த பக்கம் வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய்க்கு வெண்ணிலா மேல ஒரு பயங்கரமான லவ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களுமே ரொம்ப சேட் ஆயிட்டு அங்க இருந்து வெளியில டைரக்டா அவங்க அக்கா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சைடு விஜயுமே இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம எப்பவும் போல வெண்ணிலாவை அந்த ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டு எங்க வெளியில வராரு. அப்ப தாத்தாவுமே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் விஜய்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் விஜயுமே தாத்தா கூட சேர்ந்து இந்த பக்கம் வெளியில வராங்க. வந்த உடனே எங்க தாத்தாவுமே எங்க விஜயை பார்த்து, "என்ன விஜய் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? அந்த பொண்ணு முதல்ல இங்க வைக்க கூடாது. நீ அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, தாத்தா இங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கங்க. வெண்ணிலாக்கு இப்பதான் கியூர் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2 வாரத்துல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் தாத்தாவுமே, "இங்க பாருப்பா, நீ பண்ற விஷயம் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்ல. இங்க பாரு, வெண்ணிலா அவனை உள்ள கூட்டிட்டு வந்த உடனே இந்த பக்கம் காவேரியோட முகத்தை பாத்தியா? அவ முகத்துல எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குதுன்ட்டு. சொல்லப்போனா அவ ரொம்பவே ஃபீல் பண்றா. அவ மனசுக்குள்ள பயங்கரமா பொசசிவ்னஸ் வந்துருச்சு. இதே நேரம் நீயுமே அவளை விட்டு பிரிய போற அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல விஜய்மே, "இங்க பாருங்க தாத்தா, அந்த மாதிரிலாம் நடக்காது. நான் மைண்ட் அளவுல ரொம்பவே கிளியரா இருக்கேன். எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த பக்கம் நான் காவேரிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா காவேரி தான் என்னோட மனைவி. இப்ப வெண்ணிலாவை கியூர் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்றதுனாலதான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா தாத்தாவும் இந்த பக்கம் விஜயோட மைண்ட்ல உரைக்கிற மாதிரி, "இங்க பாரு விஜய், நீ பண்றதெல்லாம் சரிதான்ப்பா. உனக்கு எல்லாமே சரியா தான் தெரியும். ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? இப்ப பாரு, ஒண்ணு இல்ல, காவேரியை எடுத்துக்க. அவளோட இதுக்கு முன்னாடி லவ் பண்ண ஒரு லவ்வரா இருக்கட்டும், அவனுக்கு இந்த மாதிரி அடிபட்டு அவனை கூட்டிட்டு இந்த வீட்டுல வச்சு இங்க பார்த்து பார்த்து காவேரி அவனுக்கு சேவ் செஞ்சுட்டு இருந்தா அந்த விஷயத்தை நீ எப்படி எடுத்துக்குவ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டவங்க இந்த பக்கம் விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. அப்ப நம்மளும் கண்டிப்பா அதை பத்தி யோசிப்போம்ல. இந்த மாதிரி காவேரி இப்படி பண்ற விஷயம் தப்பு அப்படிங்கறத நீ உணர்வதானே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தாத்தா கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் விஜயோட மைண்ட்ல சும்மா நச்சு நச்சுன்னு இந்த பக்கம் பயங்கரமா காயமாக ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இந்த மாதிரி காவேரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தான்னா இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவர் யோசிச்சு பாக்குறாரு. அதே நேரத்துல இப்ப காவேரி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்த இப்ப இவர் பண்ண விஷயத்துல இருந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. "நீங்க சொல்றதா எனக்கு புரியுது தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, எனக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்காக கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. நான் காவேரிக்கு இந்த விஷயத்த தெளிவா நான் புரிய வைக்கிறேன். எனக்கு வெண்ணிலாவை சரி பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட போதும் தாத்தா. வேற எதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அவ என்ன ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் அவளுக்கு நடந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்பவே காயப்பட்டிருக்கா. எல்லா நிமிஷத்துலயும் என்ன தேடிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா என் மனசளவுல நான் நல்லா தெளிவா இருக்கேன் தாத்தா. ஆனா இந்த விஷயத்த நான் காவேரிக்கு புரிய வைக்காம விட்டதான் பெரிய தப்பு. ஆனா இதுக்கு மேல அப்படி ஒரு விஷயம் நடக்காது. ஏன்னா அது எல்லாத்தையுமே இதுக்கு மேல நான் சரி செய்றேன் தாத்தா. எனக்கு தயவு செஞ்சு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் தாத்தாவுமே, "என்னமோ பண்ணுப்பா, ஆனா நீ பண்ற விஷயம் எதுவும் சரியில்லைப்பா. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு" சொல்லி அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே எப்படியாவது வெண்ணிலாவை கியூர் பண்ணணும், அதே நேரத்துல காவேரியோட மனசையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல காவேரி எங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் பாக்குறப்பதான் அவங்களுமே ரொம்பவே கஷ்டமானதுனால இந்த பக்கம் கங்காவோட வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இருந்தாலும் சரி நம்ம நேர்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியை பாக்குறதுக்காக விஜயுமே கங்காவோட வீட்டுக்கு வராங்க. அப்ப எப்பவும் போல காவேரியுமே இங்க அவங்க அம்மா கிட்ட கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்பவே சேடா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் காவேரியோட முகத்தை பார்த்த உடனே தெரியுது. இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே போயிட்டு, "காவேரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்க வரியா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே அங்க காவேரியோட அம்மாவுமே, "போ மாப்பிள்ள தம்பி கூப்பிடுறது வரப்போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. காவேரியுமே அங்க இருந்து எந்திரிச்சு அடுத்து என்ன சப்ப கட்ட போறாரு தெரியலையே, மறுபடியும் வெண்ணிலா கதையை பத்தி தான் எழுதிட்டு இருப்பாரு. சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்ட்டு விஜய் பேசுறத கேட்கறதுக்காக கிளம்பி அங்கிருந்து போறாங்க.